தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. பஞ்சம் மிகுதியாயிருந்ததால் ஆபிராம் சில காலம் வாழ்வதற்கு எகிப்திற்குச் சென்றான். அழகிய பெண்ணான சாராயின் மீது எகிப்தியர்களின் பார்வை விழுந்தது. பார்வோன் அவளை அரண்மனைக்கு அழைத்து வரும்படியாய் ஆணையிட்டான். வாருங்கள், எங்களோடு ஒரு சிறு கூட்டமாய் பயணமெடுப்போம். மனித குலத்தின் இந்த பழங்கால பயணத்தில் கடந்த காலம் நோக்கி நாம் பயணம் போவோம் வாருங்க, பயணம் போவோம் வாருங்க. காலங்களை வென்றவங்க கதைகள் எல்லாம் பாருங்க, கதைகள் எல்லாம் பாருங்க. உலகம் வாழ வழியை சொன்ன உத்தமர் பலருங்க, உலகம் வாழ வழியை சொன்ன உத்தமர் பலருங்க. நம்ம உள்ளத்திலே வாழுறாங்க, உணர்ந்து பாடுங்களே. பயணிப்போம், நாம் பயணிப்போம். மகத்துவமான பழங்கால பயணம். கடந்த காலம் நோக்கி நாம் பயணம் போவோம் வாருங்க. அன்னை சொல்லும் சரித்திரம், வீரம் சொல்லும் சரித்திரம், பக்தி சொல்லும் சரித்திரம், புத்தி சொல்லும் சரித்திரம். நம்ம பாவங்களை போக்க ஒருவர் பாரம் சுமந்த சரித்திரம். வித்தியாசமாய் வாழ்ந்திட்ட ஞானிகளின் சரித்திரம். மகத்துவமான பழங்கால பயணம். கடந்த காலம் நோக்கி நாம் பயணம் போவோம் வாருங்க. காலத்தையே வென்றவங்க கதைகள் எல்லாம் கேளுங்க. அபிராம், அபிராம், என்ன விஷயம்? நீங்க கேட்டுக்கிட்டதுனால பார்வோனாகிய எங்கள் ஆண்டவர் நீங்க எகிப்துல தங்கிக்க அனுமதி தந்திருக்காரு. எகிப்து ராஜாவாகிய பார்வோனுக்கு
நானும் என் நன்றியை தெரிவிச்சேன்னு சொல்லு. எங்கள் ஆண்டவர் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கொள்ள நினைக்கிறாரு. உங்களையும் உங்க மனைவியையும் அரண்மனைக்கு வர சொல்லியிருக்காரு. இது என்னோட மனைவி இல்ல, என்னோட சகோதரி. இது என் சகோதரன் மகன் லோத். சரி, நாளைக்கு நானே வந்து எகிப்து ராஜாவாகிய என் ஆண்டவர்கிட்ட உங்களை கூட்டிட்டு போறேன். ரொம்ப நன்றி. நாளைக்கு வரேன். போயிட்டு வா. ஒன்னு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? எதுக்காக ஃபாரோனோட தூதுவன் கிட்ட சாரா உங்க மனைவி இல்ல சகோதரின்னு சொன்னீங்க? மூத்த பிள்ளை ஆசீர்வாதமா நினைப்பாங்க. அதே மாதிரி குழந்தை இல்லாத ஸ்திரீய சாபோன்னு நினைப்பாங்க. அந்த காரணத்தினால தான் நான் அப்படி சொன்னேன். ஆனா இது பொய் ஆயிடாதா? ஏன்னா எப்படி பார்த்தாலும் இவங்க உங்க கூட பிறந்த சகோதரி இல்லையே. இவ என் சகோதரி இல்லதான், ஆனா பிள்ளை இல்லாத மனைவியா இருக்காங்கிறது உண்மைதானே? ஆண்டவரே, விருந்தாளிகள் வந்திருக்காங்க. உள்ள வர சொல்லு. எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனே உங்களுக்கு சமாதானம். உங்களுக்கும் சமாதானம். இவர்தான் தலைவர் ஆபிராம், அவருடைய சகோதரனின் மகன் லோத். இவங்க தான் செல்வி சாரா. உங்களை வரவேற்கிறேன் சாரா. எங்களோட தேசம் உங்களை உண்மையிலேயே ரொம்ப ஆராதிக்கும்னு நம்புறேன். நிச்சயமா ஆராதிக்கும் ஆண்டவரே. உங்க தேசத்துல இருக்கிற எல்லா பெண்களுமே இவங்கள மாதிரி ரொம்ப அழகா இருப்பாங்களா? உங்க கை விரல்களை பாருங்க ஆண்டவரே. எல்லா விரல்களும் ஒரே மாதிரியாவா இருக்கு? நான் உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க ரொம்ப புத்திசாலி தான் ஆபிராம். எங்க அரண்மனையில பெண்களோட பகுதியில உங்க சகோதரிய தங்க வைக்கிறதுல நீங்க எந்த எதிர்ப்பும் சொல்ல மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். இவளால இந்த இடத்தோட அழகே கூடி போகும். இதை நீங்க அவகிட்ட தான் கேட்கணும் ஆண்டவரே. கேளுங்க. அரண்மனையில இருக்கிறத பத்தி நீ என்ன நினைக்கிற சாரா? எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆண்டவரே. ரொம்ப நல்லது. ஆகார கூப்பிடுங்க. உங்க உத்தரவு எஜமானே. சொல்லுங்க ஆண்டவரே. சாராவை பெண்கள் பகுதிக்கு கூட்டிட்டு போ. அவளுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடு. அதாவது அவளுக்கு தேவைப்படுற எல்லாத்தையும் கூட்டிட்டு போ. உத்தரவுப்படியே செய்யற ஆண்டவரே. வாங்க போலாம். வந்து உட்காருங்க. இப்போ உங்க நாட்டோட கதைகளை பத்தி சொல்லுங்க. அடிக்கடி சொல்லப்படுற சில வார்த்தைகளை நான் இப்ப சொல்ல போறேன். ஆனா இதெல்லாம் அரசர்களுக்கு ஏற்றதா இருக்காது. சொல்லுங்க, நான் கேட்கறேன். அதிக அளவுல வெள்ளிய வச்சிருக்கிறவன் சந்தோஷமா இருக்கலாம். அதே மாதிரி தானியங்களை அதிக அளவுல வச்சிருக்கிறவன் உற்சாகத்தோடையும் இருக்கலாம். ஆனா யார்கிட்ட எதுவுமே இல்லையோ அவன்தான் சந்தோஷமா தூங்குவான். இது அரசர்களுக்கான வார்த்தைகள். எந்த அரசர் தான் தூங்கறதுக்காக தங்கிட்ட இருக்கிறத கொடுக்காம இருப்பான்? அது மட்டும் இல்லாம என்ன மாதிரி அரசனுக்கு பொறுப்போடையும் பாரத்தோடையும் கவலை இல்லாம எப்படி தூங்க முடியும்? நைல் நதியின் நீர் தேவையான அளவுக்கு மேல ஏறுதான்னு பார்க்கணும். சூரியன் தினமும் உதிக்குதான்னு பார்க்கணும். செடிகள் வளருதா, என் மக்கள் சந்தோஷமா இருக்காங்களான்னு பார்க்கணும். சூரியனையும் நைல் நதியையும் கூட பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நிச்சயமா.
பலியிடலனா சரியா எதுவுமே நடக்காது. என்னோட தேசம் வறண்டு போயிடும். எந்த விதத்திலையும் பயன்படுத்த முடியாம போயிடும். என் மக்கள் அழுது புலம்பி வாழ்க்கையை பாடாப்படுத்திடுவாங்க. இங்க நான் தான் தேவன். எல்லா விஷயங்களும் சரியான நேரத்துல சரியான முறையில நடக்குதான்னு பார்த்தாகணும். இது என்னோட பொறுப்பு. சாப்பிடுங்க. சாரா இப்ப ஃபாரோனோட அரண்மனையில ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. தன்னோட அழகால அவரை கவர்ந்துட்டாங்க. லோத், நான் நல்லா மாட்டிக்கிட்டேன் லோத். ஒருவேளை பார்வோனுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சிட்டா அவர் என்ன செய்வார்னு எனக்கு தெரியல. ஆனா அவருக்கு எப்படி விஷயம் தெரிய வரும்? ஆனா கடைசியில எல்லா உண்மைகளும் வெளிவந்தே தீருங்கிறது உனக்கு தெரியாதா என்ன? அப்படின்னா நீங்க ஒண்ணு பண்ணுங்க. அவரா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்களே அவர்கிட்ட போய் உண்மையை சொல்லிட்டு வந்துருங்க. அப்ப அவன் என்ன சொல்லுவான்? இல்லைன்னா நீங்க போய் சாராவை பார்த்து அவங்க உங்க மனைவிங்கிற விஷயத்தையும் குழந்தை இல்லாதவங்கிற விஷயத்தையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிடுங்க. நாங்க உங்ககிட்ட இருந்தும் உங்க மிருக ஜீவன்கள் கிட்ட இருந்தும் வர்ற பால் கறி இதுக்கெல்லாம் பணம் தந்துடுவோம். இது எல்லாமே உங்களால கிடைச்சதுதான் ஆண்டவரே. எல்லாமே நீங்க கொடுத்த மிருக ஜீவன்கள் தான். என்னுடைய ஆடுகளா இருந்துச்சு. ஆனா இப்ப அதெல்லாம் உங்களுடையது. உங்களுடைய அன்பால நீங்க என்ன விலைக்கு வாங்கிட்டீங்க. ரொம்ப நன்றி ஆண்டவரே. எந்த அளவுக்குனா கருவூலத்துல இங்க அரண்மனையில பயன்படுத்துற உங்க பொருட்களுக்கு ஆகிற செலவுகளை உடனடியா தர சொல்லி கட்டளையிட்டு இருக்க. இதுக்கு எப்படி உங்களுக்கு நன்றி சொல்றதுன்னே தெரியல. ஆனா எனக்கு உங்ககிட்ட சொல்ல ஒரு விண்ணப்பம் இருக்கு ஆண்டவரே. என் சகோதரி சாரா கிட்ட பேசுறதுக்கு நீங்க கொஞ்சம் அனுமதி கொடுக்கணும் ஆண்டவரே. அது இருக்கட்டும். உங்களோட சகோதரி அவளோட அழகால என்ன மயக்கிட்டா. அதுல இதுதான் பிரச்சனையே. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? அது நான் என்ன சொல்றேன்னா, அவளோட அழகாலையும் என் சகோதரி சாரா மேல நீங்க காட்டுற அந்த அக்கறையும் மற்ற பெண்களுக்கு மத்தியில ஒருவித பொறாமைய தூண்டி விட்டுருக்கு. அதனால அவங்களும் உங்க பார்வைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. நம்பிக்கையோட இருங்க. இந்த வகையில பாத்தீங்கன்னா என்னோட விருப்பத்துக்கு மாறா யாராலையும் செயல்பட முடியாது. அதோட இதுதான் என் விருப்பம். நன்றி. எஜமானரை அவரோட சகோதரி சாரா கிட்ட அழைச்சிட்டு போங்க. வாங்க ஆண்டவரே. வாங்க அபிராம், எப்படி இருக்கீங்க? உட்காருங்க. ரொம்ப நன்றி. நாம கொஞ்ச நேரம் தனியா பேசலாமா? தாராளமா பேசலாம். நீ போகலாம். அரண்மனையில உன்னோட வாழ்க்கை எப்படி இருக்கு? ராணி மாதிரி. நான் கேக்குறதெல்லாம் இங்க கிடைக்குது. சந்தோஷம். ஆனா நான் எளிமையான வாழ்க்கை வாழ ஆசைப்படுறேன் அபிராம். அது மட்டும் இல்லாம உங்க மனைவியா தான் நான் எப்பவும் இருக்கணும். நீ என் மனைவின்னு சொல்லாத. நீ அப்படி சொல்றத கேட்டு அதை யாராவது பார்வோன் கிட்ட போய் சொல்லிட போறாங்க. அப்புறம் எல்லாருமே சாக வேண்டியதுதான். கவலைப்படாதீங்க, யாரும் இதை கேட்க மாட்டாங்க. இப்ப சொல்லுங்க, நீங்க என்ன இன்னும் நேசிக்கிறீங்களா? உண்மையை சொல்லணும்னா எப்பவும் போல அதிகமா நேசிக்கிறேன். நான் எப்போ உங்க குழந்தைய என் கர்ப்பத்துல சுமக்க போறேன்? தேவன் எப்ப அனுமதிக்கிறாரோ அப்போ. நான் இந்த அரண்மனையில இருக்கிறது உங்களுக்கு உறுத்தலாம் இல்லையா? நிச்சயமா உறுத்தது. ஆனா நம்மளால என்ன செய்ய முடியும்? இப்போதைக்கு நாம இப்படித்தான் இருக்க வேண்டியிருக்கு. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன நடந்தாலும் சரி, உங்க அன்புக்கும் திருமண வாக்குக்கும் நான் எப்பவும் விசுவாசமா இருப்பேன். சாரா, எகிப்துல நடக்கிறது எல்லாமே என்னாலதான் நடக்குதோன்னு எனக்கு தோணுது. எனக்கு ஒன்னும் புரியல.
இங்க நடக்கிறத நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க. இல்ல சாரா, தேவனுடைய வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படியாமலும் விசுவாசமா இல்லாமலும் போயிட்டேன். ஏன் ஷெகேம்ல நாம இதுவரைக்கும் எதிர்கொண்ட பஞ்சம் தேவனோட சித்தம்னோ, அதனால நம்ம எகிப்துக்கு வந்து இன்னொரு சோதனையை கடந்து வரதும் தேவனோட சித்தம்னு ஏன் சொல்லக்கூடாது? எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. எலியாசர், நம்ம கிட்ட இருக்கிற ஆடுகளுக்கு முடிய வெட்டி விட வேண்டிய நேரம் வந்தாச்சு. போன வருஷம் இதே நேரம் நாம எகிப்துக்கு வந்தப்போ ஆடுகளுக்கு முடி வெட்டி விட்டோம். அதை நாம மறக்கவே முடியாது. ஆமா, கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள காலம் கடந்து போயிருது. இந்த வருஷம் நம்ம ஆடுகளோட முடிய வெட்டுறதுக்கு அதிக நேரமும் வேலையாட்களும் தேவைப்படுறாங்க. அப்பதான் வேலையை நம்மளால முடிக்க முடியும். நிச்சயமா. அதுவும் பார்வோயின் ஆண்டவர் ஆபிராமுக்கு 500க்கும் மேற்பட்ட ஆடுகளை கொடுத்து ரொம்பவே சந்தோஷப்பட வச்சிருக்காரு. உண்மையிலே இது பெரிய விஷயம். அது சரி, எருதுகளையும் ஒட்டகங்களையும் நீ மறந்துட்டியே. இல்ல, அது எப்படி நான் மறக்க முடியும்? ஏன்னா என் ஆண்டவர் ஆபிராமுக்கு நான் தானே பதில் சொல்லி ஆகணும். எப்படியோ எருதுகளுக்கும் ஒட்டகங்களுக்கும் முடிவெட்ட தேவையே இல்லை. அதனால தேவனுக்கு நன்றி சொல்லி ஆகணும். அது மட்டுமா, ஃபாரோன் இப்ப ஆபிரகாம் ஐயாவோட ரொம்ப நெருங்கிட்டாரு. எதை கேட்டாலும் மறுக்காம கொடுக்கறாரு. விடவே மாட்டேன். என்ன ஒரே சத்தமா என்ன பண்ண போறேன்னு பாரு. என்ன தடுக்காதீங்க. விடுங்க, விடுங்க, என்ன விடுங்க, விடுங்கன்னு சொல்றேன்ல. நான் விட மாட்டேன். நிறுத்துங்க. போதும், சண்டையை நிறுத்துங்க. நிறுத்துங்க சொல்றேன்ல. ஆண்டவர் ஆபிராமோட ஆடுகளுக்கு தண்ணி காட்ட போனேன். நான் தட்டுக்கல்ல தண்ணீரை நிரப்பினேன். ஆடுகளை கூட்டிட்டு வர போயிருந்தேன். இவன் தன்னோட ஆண்டவரான லோத்தோட ஆடுகளோட வந்தான். நான் வச்சிருந்த தண்ணி எடுத்து அந்த ஆடுகளுக்கு கொடுத்துட்டான். ஏன்பா நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிற? 9 நாளைக்கு முன்னாடி எங்க ஆட்டு தொட்டியோட கதவை திறந்து விட்டுட்டான். நான் கஷ்டப்பட்டு ஆடுகளை உள்ள கொண்டு வந்தேன். ஒருவேளை அவன் இதெல்லாம் தெரியாம கூட செஞ்சிருக்கலாம்ல. அது மட்டும் இல்லாம என்ன அடிக்கிறான். போதும், நிறுத்து. அவனை நான் சும்மா விட மாட்டேன். ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். நிறுத்துங்க. நிறுத்துங்க. போய் வேலைய பாருங்க. போங்க. போங்கன்னு சொல்றேன்ல. உங்களோட வேலையாட்களுக்கும் என்னோட ஆண்டவர் ஆபிராம் வேலையாட்களுக்கும் தினமும் ஏதோ ஒரு சண்டை வந்துகிட்டே இருக்கு. இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும். நான் என்னோட வேலையாட்கள் கிட்ட பேசுறேன். ஆபிரகாம் ஐயா வேலையாட்களோட போகட்டும். அப்பதான் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். வேற வழியே இல்லை. இன்னைக்கு பால் கறக்கறதுல கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அரண்மனையில இருந்து வேலையாட்கள் பாலையும் வெண்ணெய் எடுக்க சீக்கிரமாவே வந்துருவாங்க. அவங்கள நாம தாமதப்படுத்த கூடாது. கிட்டத்தட்ட முடிச்சிட்டேன். பதில் சொல்லுங்க. என்னோட முகத்திலையும் அரண்மனையில பலரோட முகத்திலையும் இந்த பருக்கள் வரத்துக்கு காரணம் என்னன்னு சொல்லுங்க. உண்மையை சொல்லிடுறேன் ஆண்டவரே. நான் பலவிதமான மருந்துகளை போட்டு பார்த்துட்டேன். ஆனா அதுல உங்களுக்கு எந்த மாற்றமும் வரலையே. காரணம் என்னன்னு கேட்டா தெரியலன்னு சொல்றீங்க. கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. என்ன காரணம்னு நான் கண்டுபிடிச்சிடுறேன். எப்போ? கொஞ்ச நேரம் ஆகும் ஆண்டவரே. கொஞ்ச நேரம். என் மக்கள் எல்லாரோட முகத்திலையும் வந்ததுக்கு அப்புறமா? இல்ல ஆண்டவரே, கொஞ்ச நேரம். அதுக்குள்ள தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கு எனக்கு காரணம் தெரியும் ஆண்டவரே. இவன் சொல்றத நம்பாதீங்க ஆண்டவரே. இவனுக்கு காரணம் தெரியாது. போது, நிறுத்து. அப்போ உனக்கு இது தெரிஞ்சிருக்கு? ஆமா ஆண்டவரே. நம்மோட அரண்மனையில திருமணமாகியும் குழந்தை இல்லாத ஒரு பெண் இருக்கா. யார் அந்த பெண்? சாரா. கடந்த காலம் நோக்கி நாம் பயணம் போவோம் வாருங்க. காலத்தையே வென்றவங்க கதைகள்